இப்போ பழைய மாதிரி நீங்க மாநகராட்சியில பணிபுரிவதற்கு அவர்கள் அந்த அந்த நிறுவனத்திடம் ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்திருக்காங்களா? அரசு தரப்புல ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்திடப்பட்டு விட்டதா சார்? அது கையெழுத்திருப்பதா ஒண்ணு. இன்னொன்னு வந்து சார், இந்த 5-6 மண்டலங்கள் மட்டும்தான் இப்ப அந்த வேலை நிறுத்தத்தில் இருக்கீங்களா, அல்லது மற்ற மண்டலங்களை சேர்ந்தவர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் இருக்காங்களா? 7வது மண்டலத்தில் இருக்காங்க. கடந்த ஆட்சியில மற்ற மண்டலத்தெல்லாம் தனியார் பயன்படுத்திட்டாங்க. அப்பதான் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு. நான் ஸ்டாலின் பேசுகிறேன்னு சொல்லி அந்த கடிதத்துல 19/1/2021 கடிதம் தராரு. இவங்களெல்லாம் பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்ன்ற பேர்ல அவர் கையெழுத்திட்டு கடிதம் கொடுக்குறாரு. அந்த அடிப்படையில தான் நான் தொழிலாளர்களா அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் 4 வருஷமா எங்களை எதுவுமே பண்ணல. இப்ப ஆட்சி முடியும் போது தனியார் மயப்படுத்தி அதுல வந்து எங்களை துன்புறுத்தும் போது அந்த கேள்வியை நாங்க பிரதானமா எழுப்புறோம். இல்ல அந்த நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஒப்பந்தம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்க. ஆமா, நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க எல்லாரும், ஆணையர் உள்பட. சரி. ஒரு துறையோட லேபர் துறையோட செக்ரட்டரி ஆளுநர் ஆணைப்படின்னு போட்டு ஜியோ நம்பர் 411 ஜியோ நம்பர் 412 2 ஜியோவை 28/7/2025 அனுப்பிச்சிருக்காங்க உயர்நீதிமன்ற உத்தரவு பிரகாரம். அந்த ஜியோல இவங்க பணி நடந்த அவுட் சோர்சிங் பண்ணலாமே அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. நியாயம் சொல்லணும்னு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது சாதாரண மனிதர்கள் கூட தெரியும், ஐஏஎஸ் படிச்ச ஒரு ஆணையர் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அங்க பர்மிஷன் வாங்க வேலை நீக்கம் பண்ணது தொழில் தகராறு சட்டம் 31(1) படி 6 மாதம் தண்டனைக்குரிய குற்றம். இந்திய ஆட்சி பணியில் உள்ளவர் சட்டத்தை மீறுறாரு. இந்த அரசாங்கம் சப்போர்ட்டா இருக்கு. இதே தமிழ்நாடு அரசுல உள்ள தொழிலாளர் துறை வந்து இவங்களுக்கு பக்கம் நியாயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஜியோ போடுறாங்க. இதே தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நகராட்சி துறையில் உள்ள ஆணையர் அந்த ஆணையை மதிக்க மாட்டாரு. பூனைக்கும் காவலா பாலுக்கும் காவலா பூனைக்கும் தோலனா இந்த திராவிட மாடல் அரசு இருக்குன்றதுதான் மக்கள் மத்தியில நான் முன்வைக்கிற கேள்வியா இருக்கு. ஓகே சார், இப்போ இல்லை நீங்கள் இந்த தனியார் நிறுவனத்துக்கு அந்த பணி மாறுதல் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட அது கரெக்டாக அது எந்த தேதியில் சொன்னாங்க? அந்த போராட்டத்துக்கு முன்பு சொன்னாங்களா, அல்லது ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னரே சொல்லிட்டாங்களா இந்த தேதியில் வந்து இந்த தனியார் ஒப்பந்தத்துக்கு வந்து மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே முன்னறிவிப்பு தெரிவிக்கப்பட்டதா உங்கள்கிட்ட? இல்ல சொல்லல. ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி தான் 25/7 இருந்து உண்ணாநிலை போராட்டம் இருக்காங்க. எங்களுடைய பணி நிரந்தர வழக்கு நீதிமன்றம் அனுப்புன்னு சொல்லிட்டு பெண்கள் 5 பெண்கள் 6வது நாள் உணவு இருந்து உண்ணாவிரத போராட்டம் முடிவுல அந்த அரசாணை போடுறாங்க. அரசாணை போட்டதுக்கு அப்புறம் நீதிமன்ற உத்தரவு போடுறாங்க. மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா 31/7க்குள்ள லேபர் செக்ரட்டரி வர்ச்சுவலா வீடியோ கான்பரன்ஸ்ல அழைச்சு போடுறீங்களா இல்லையான்னு கேக்குறாரு. நான் போடுறேன்னு சொல்லி போடுறாரு. இவ்வளவு நடக்கும் போது 31/28 ஒரு அரசாணை போடுறாரு. 31 மீறி கான்ட்ராக்டர் சப்போர்ட்டா அவங்க வந்து தொழிலாளர்கள் திடீர்னு பணி நிரந்தரப்படுத்துறாங்க. 31/7 வரைக்கும் அவங்க பணி செய்யறாங்க. எங்களுக்கு எந்த உத்தரவும் தரல. இன்னும் கொடுமை என்னன்னா 6வது மண்டலத்துல 305, 306, 307 தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானம் பிரகாரம் இவங்களை வந்து இதே நிலையில பணம் ஒதுக்கி இவங்க இதே நிலையில தொடர்வாங்கன்னு சொல்லிட்டு தீர்மானமே இருக்கு. அந்த தீர்மானம் 19 மாசம் வரைக்கும் இருக்கு. தீர்மானம் வரைக்கும் இருக்கு. மாநகராட்சி கூட தீர்மானம் போட்டுருக்காங்க. நீங்க வந்து அந்த ஒப்பந்த நிறுவனத்துக்கு செல்ல வேண்டாம், அதிலே படி தொடரலான்னு தீர்மானமும் இருக்குது. இல்ல அப்படி போடல. ஏற்கனவே எப்ப பண்ணுவாங்க, ஒரு தீர்மானம் போட்டு இவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணினே வருவாங்க. 15 வருஷம் இதான் நடக்குது. அப்படி ஒப்பந்தம் போடும் போது 30/6 வரைக்கும் இவங்களுக்கு பணம் ஒதுக்கிடுறாங்க. மாநகராட்சியே பணம் தரணும்னு NELM ஸ்கீம்ல பணம் தரணும் ஒதுக்கிடுறாங்க. அந்த தீர்மானத்தையும் மீறுறாங்க. அவ்வளவு அவசரமா கான்ட்ராக்ட் விசுவாசம் போறதுக்கு என்ன காரணம்ன்றத எங்க கேள்வி. அதனாலதான் நாங்க திடீர்னு ஒரு வேலை செய்யறாங்க. நேற்று வரைக்கும் வேலைக்கு போறாங்க. காலையில வரும்போது வேலையில கான்ட்ராக்டர் போன்னு வச்சுங்க. அந்த ஆதங்கம் தான் தொழிலாளிகள் இந்த வெயிலையும் மழையிலையும் நிக்க வச்சிருக்கு. இல்ல நீங்க இந்த தனியார் நிறுவனத்துக்கு போற அந்த பணியில ஒருவேளை அந்த பணி நியமனத்தால் வந்து உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது? இது வந்து அரசு உங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ண முடியலன்னு சொல்லுதா, இல்லை ஏற்கனவே இருக்கிற பணியை தொடர முடியல, இந்த டிஃபரன்ஸ் இருக்குதா? அதான் கேட்குற டவுட். ஏன்னா ஒப்பந்த பணியாளர்களாக 15 ஆண்டுகள் தொடர்றீங்க, இப்பவும் 15 ஒப்பந்த பணியாளர்களாக தொடர நீங்க சம்மதிக்கிறீங்களா, அல்லது அந்த தனியார் நிறுவனத்தின் நாங்கள் பணியை அகற்ற முடியாது, இதுலேயே பணி நீடிப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா இந்த 2 மண்டலம் தான், 2-3 மண்டலம் இருக்கிறீங்க. மற்ற மண்டலத்தில் உள்ளவங்களாம் ஒப்பந்த பணியாளர்களாக இருக்காங்க, நிரந்தர பணியாளர்களாக இருக்காங்களா? போன ஆட்சியில சரியான வழிகாட்டுதல் இல்லாம தொழிலாளர்களை ஏமாற்றி இல்ல தொழிலாளர்களை உடைச்சு ஏதோ பண்ணிட்டாங்க. ஒரு தவறு நடந்துச்சு. ஒரு தவறு நடந்தா எல்லா தவறு நடந்துகிட்டே இருக்கணும்னு இருக்கா? சரி எப்ப உருவாந்தா கேள்வி. இவங்க சரியா கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ஆட்சி தவறு நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போடுறதுனா கடிதம் கொடுத்தாரு. 19/1/2021 கடிதம் கொடுத்தாரு. அந்த ஆட்சி தவறு நான் பண்ணதுக்கு அப்புறம் 4 வருஷம் விட்டு வச்சாங்க. ஆட்சி முடியும் போது 10 வருஷம் கான்ட்ராக்ட் 2700 கோடி. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. 2700 கோடியா இந்த தொழிலாளருடைய ஏழ்மையான்றதா கேள்வியா இருக்கு. எனக்கு ஒப்பந்தம் இருக்குல்ல, அந்த ஒப்பந்தமே
இந்த 2200 கோடிங்கிறது என்ன ஒப்பந்தம்? இந்த 2200 கோடி உங்கிறது என்ன ஒப்பந்தம்? யாரோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க? அரசா சார் போட்டிருக்காங்க? ராம்கி என்ற ஒரு தனியார் நிறுவனம். அதோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு எம்பியா இருக்காரு. அவருடைய இது அந்த ஆந்திராவுடைய அந்த நிறுவனத்துக்கு கீழே ஒப்பந்தம் போடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 270 கோடி, 10 வருஷத்துக்கு 2700 கோடி அவங்க இவங்களை அடமானம் வச்சிடுறாரு. 2700 கோடிக்கு அங்க போயிட்டு சம்பளம் வாங்கிக்கன்றாங்க. நான் இப்ப வந்து நிறைய போராட்டம் பண்ணி சட்டம் போராட்டம் பண்ணி போன வருஷத்துல இருந்தா அரசாணை ஜிஓ 62 படி ஒரு நாள் கூலி 753க்காக போராடி உரிமை வாங்கியிருக்கேன். இப்பதான் சம்பளம் வாங்குறோம். ஆனா இதை விட 6000 ரூபாய் கம்மியா தராங்க. நான் 21,000 அரசாங்க சம்பளம் தருது வாங்கிட்டு இருக்கேன். 6000 கம்மியா கொடுத்து ஒப்பந்துட்டு போங்க, அது நல்லதுன்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும்? இல்ல அவங்க தரப்புல அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் அந்த பிஎஃப், இபிஎஃப், மற்றபடி இந்த பல்வேறு விதமான சலுகைகள் வழங்கப்படுவதனால தான் இந்த தொகை குறையுது. அதனால் இந்த அளவுக்கு அந்த தொகை குறையுமாங்கிற சந்தேகமும் இருக்குது. ஆனால் இந்த பிடித்தம் செய்யப்படுவதால் இந்த தொகை குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே சம்பளத்தை ஊதியத்தை கொடுத்தா நீங்க ஒத்துக்குவீங்களா சார்? இன்னைக்கு அவங்க கோர்ட்ல போட்டிருக்காங்க பேசிக் 10,488, ஹெச்ஆர் அவங்க போட்ட அபிடவிட், ஹெச்ஆர்ஏ வந்து 6,467, மொத்தம் 16,950 சொல்றாங்க. இதுதான் நாங்க வந்து இதே தொகையை வந்து ஜிஓ 62 பிரகாரம் கஷ்டப்பட்டு போராடி 23,000 ரூபாய் வாங்குறோம். வருஷம் மாசத்துல 31 நாள் வேலை, மகப்பேறு வீடு கிடையாது, எந்த ஸ்கீமும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு தனியார் நிறுவனத்தால் செய்ய முடியாது, அரசால செய்ய முடியாதா? தனியார் சர்வீஸ் பண்றதுக்காக வர்றாங்களா? அரசு தான் மக்கள் நல அரசு. அரசு செய்ய முடியாது, தனியார் பண்றாங்கன்றது வந்து எவ்வளவு நகைப்புக்குரிய கேள்வி, எவ்வளவு அவமானமான விஷயம். இல்ல இப்போ இதுல பித்தலாட்டம் இருக்குன்னு சொல்றான். ஓ இந்த